யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. அப்பா, இந்த சிரிப்பை இவ்வளவு நாளா நாங்க பார்த்ததே இல்லையேம்மா. இருந்தாலும் அம்மாக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைனா தனி பாசம்தான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா. தெரியுது தெரியுது. என்னங்க சார், அந்த வெள்ளை மேடம் எப்படி ட்விஸ்டாங்க? விடுறா, இந்த பொண்ணுங்களை பத்தி தெரியாதா? புருஷன் தாலி சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு. நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த ஜீவா தான் மகாவோட அண்ணன்ற உண்மையை அவங்க சொல்ல பார்த்தீங்களா? நீங்க கவனிச்சிங்களா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன் சார். அப்ப நீங்க போய் அந்த உண்மையை சொல்லுங்க சார். எப்படியும் மகாவுக்கு பாதிப்பு தானே? டேய், அது பெரிய ட்ரம்ப் கார்டுரா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மகா உண்மையை மறைக்கல. உண்மையை மறைச்சிருக்கிறது வெண்ணிலா. போட்டோம், போற வரைக்கும் போட்டோம். நம்ம கையில தான் ஒரு பெரிய கேம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆட்டத்துக்கு இந்த உண்மை தேவைப்படும். அப்ப பாத்துக்கலாம் சார். அப்படின்னா இப்போ நம்ம தோத்துடுமா சார்? சின்ன சின்னதா தோத்தாதான் பெருசா ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். இப்போ கெட்டி மேளம் கெட்டி மேளம். திட்டம் போட்டு இந்த திருட்டு பயல உதவாக்கறைய என் தலையில கட்டி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை இனிமே என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல. என் பொண்ணுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ ஏற்கனவே இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. ஆனா அது உங்க எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தி கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி எங்க பொண்ணை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுக்கப்புறமாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி தொலைச்ச வாழ்க்கை கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். உங்க பொண்ணு மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆமா, வெண்ணிலாவும் ஜீவா தம்பியும் நல்லபடியா வாழணும். என்ன, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப அது இல்லைன்னு ஆகி போச்சுன்னு என் பிள்ளைய நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வெண்ணிலாவும் ஜீவாவும் சேர்ந்தது தான் சரி. வெண்ணிலா மனசில் நான் இல்லைன்னு புரிஞ்சதுமே இந்த கல்யாணமே வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஜீவா, உங்களை அடிச்சா வெண்ணிலா மனசில் இருக்க காதல் வெளியே வரும்னு நினச்சி தான் உங்களை அடித்தேன். சரி சரி, மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் சார். நீங்கள் செஞ்ச இந்த உதவியை வேறு யாராவது செஞ்சுருப்பாங்களான்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை எனக்கும் கடைசி நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய வந்திருந்தா வருத்தமாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் இப்போ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சொல்லப்போனால் மதியம் ஜீவாவும் ஒன்று சேர்ந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
மதிக்காகவே ஆயுசு பூரா உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார். நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டியது மகாவுக்கும் செல்வத்துக்கும் தான். இவ்வளோ சிக்கலான சுச்சுவேஷனை மகா ஹேண்டில் பண்ண விதம் பிரில்லியன்ங்க. மகா, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் மகா.